ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் மசாலா தூளுக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். நான் 1 கிலோ மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், 3/4 கிலோ மல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அப்புறம் சோம்பு ஜீரகம் இதெல்லாம் 100 வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இதுவே சேர்த்தாலே 2 கிலோ வந்துடுங்க. அதனால் நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு வச்சுக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே கட்டி மஞ்சள் அதுவும் 100 தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் இதோடு சேர்த்து நான் நிறைய கருவேப்பிலை உருகி அதில் போட்டுருவேங்க. அது மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய குழம்பு. அதனால் நீங்களும் சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ மிளகாவே 3 நாளாக காய வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா காஞ்சாத நம்மளுக்கு மசாலா தூள் நல்லாயிருக்கும், நல்லாவும் நிறையாவும் இருக்கும். ஏன்னா காஞ்சாதான் மொறுன்னு காஞ்சாதான் அரைபடையில் நல்லாயிருக்குங்க. அதனால் 3 நாளாக நான் காய வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. வெயில் கொஞ்சம் லேசாக படுது. இன்றைக்கி அரைக்க போகிறேன். அதனால் காலையில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு மதியானத்துக்கு மேலே போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இப்போ காய வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இதை உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ, மிளகாவும் மல்லியும் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறங்க. இல்லைனாக்கா நீங்கள் 1 கிலோ மிளகாய் சேர்த்திங்கன்னா 1/2 கிலோ மல்லி சேர்த்துக்குங்க. அப்போ காரம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் 3/4 கிலோ மல்லி சேர்க்குறேன். அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மல்லியை கம்மி பண்ணிக்கிறீங்க. 1/2 கிலோ மல்லியாக சேர்த்துக்கிறேங்க நீங்கள். இப்போ நான் நல்லா காஞ்சிருச்சு. மதியம் 3 மணிங்க. இப்போ அதனால நான் எல்லாம் மொட்டை மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ போய் அரைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வேலையாக இருக்குது பார்த்தீங்களா. அரைக்கிறதுக்கே 100 ரூபாங்க. 1 கிலோ 50 ரூபான்னு வாங்குகிறாங்க. இப்போ 2 கிலோ 100 ரூபான்னு வாங்குகிறாங்க. அரைக்கிறதுக்கே பாதி காசு போயிடுது இல்லைங்க. இப்போ என்ன மசாலா தூள் அரைக்கிறோம் நம்ம சொல்லுங்கள். எல்லாம் நான் 2 கிலோ மிளகாவையும் ஒரு பாக்ஸில் போட்டேன். எனக்கு பத்தலை. அப்புறம் 2 மிளகாய்க்கு தனியாகவும் மல்லி சோம்பு ஜீரகம் இதுக்கு தனியாகவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ மல்லி எல்லாத்தையுமே நான் வறுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லியை நான் காய வைக்கலை. காய வச்சா காற்றுக்கு பறந்து போயிடும்னு சொல்லிட்டு இப்போ அதனால் நான் வறுக்க போகிறேன். நல்லா உங்களுக்கு காய வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் காய வச்சுக்கிறேங்க. ஆனாலும் காய வச்சாலும் நீங்கள் வறுக்க தாங்க வேணும். வறுத்தா தான் நல்லாயிருக்கும் குழம்பு. நான் மிளகு 50, ஜீரகம் 50, சோம்பு 50, கடுகு 50, அப்புறம் வெந்தயம் 50 இதெல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான கருவேப்பிலை நல்லா வெறும் வானிலையில் போட்டு நல்லா மல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. நல்லா வாசம் வர்ற வரையில் நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஏன்னா வாசம் வர்ற வரையும் நல்லா வறுத்தாதான் நல்லாயிருக்கும் மல்லி. அப்போ தான் குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. இப்போ மல்லியெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கடுகு ஒரு ஐட்டமாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகை கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கையில வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இப்போ மிளகு ஜீரகத்தில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதுவும் நல்லா வாசமாக வறுத்து எடுத்துருங்க. வறுக்கையிலே நமக்கு வாசம் வர தெரிஞ்சிடும். அப்போ நல்லா வறுபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோம்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. அடுத்தடுத்து நல்லா சோம்பு நல்லா வறுத்தெடுங்க. அதுவும் வாசம் வர வரையில் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. இப்போ வெந்தயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. வெந்தயம் 100 வெந்தயம் போட்டிருக்கேன். அந்த 100 வெந்தயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும் வறுக்கையிலேயே நல்லா வாசமாக இருக்கும். நிறமும் கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும். வறுத்து எடுத்துக்கிறேங்க நல்லா.
இப்போ வெந்தயத்தையும் வறுத்தெடுத்தாச்சு. கருவேப்பிலையும் நல்லா உருகி போட்டு நல்லா வெறும் வானலிலேயே போட்டு நல்லா வறுத்தெடுத்துருங்க. லேசான சூட்டிலே போட்டிங்கனாலே அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா இதாயிருங்க, மொறு மொறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. அப்புறம் மசாலா தூளுக்கு வந்து கருவேப்பிலை தான் ரொம்ப முக்கியங்க. அதனால் நிறைய கருவேப்பிலை போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து நம்ம குழம்பு வைக்கையில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயங்க. இது நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துருங்க. எல்லாமே வறுத்தாச்சு. என்னோடய மசாலா தூளுக்கு தேவையானது கடுகுலேருந்து வெந்தயத்தை, சோம்பு, சீரகம் எல்லாமே வறுத்துட்டேங்க நான். இவ்வளோதான் நான் போடுவேன். மல்லியும் வறுத்து வச்சாச்சு. இப்போ போய் அரைச்சிக்கிட்டு வர போகிறேன் நான். அரைச்சிட்டு வந்துட்டு நான் எல்லாத்தையும் காட்டுறேன் உங்கள்கிட்ட வந்து. அரைக்கையில் அங்கேயே நாங்கள் காய வச்சுருவேங்க. காய வச்சு தான் டப்பாவில் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். அதனால் நான் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ போய் நான் அரைச்சிக்கிட்டு வர போகிறேங்க. இந்த பாருங்கங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்த மிளகாத்தூள், என்னோடய மிளகாத்தூள் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நான் குழம்பு வச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி அரைச்சிக்கிறங்க. அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.